Hello, friends. Let's start with an important truth. Nobody is coming to save you. உங்களை காப்பாற்ற யாரும் வரப்போவதில்ல. உங்களுக்காக யாரும் போராட மாட்டாங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களை யாரும் புஷ் பண்ண மாட்டாங்க. இது கேட்குறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதான் உங்களுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா எப்போ நீங்கள் மற்றவங்களோட சப்போர்ட்காக காத்திருக்கிறத நிறுத்துறீங்களோ, எப்போ நீங்கள் அவங்களோட அப்ரூவலை தேடுறதை நிறுத்துறீங்களோ, அப்போ தான் உங்கள் வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்கள் கைக்கு வரும். இது ஒரு கதை மூலியமாக பார்க்கலாம். ஒரு ஊரில் அர்ஜுன் மற்றும் பிரியான்னு 2 இளம் மியூசிஷியன் இருந்தாங்க. 2 பேருமே திறமைசாலிங்க. அவங்க 2 பேரோட கனவும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கண்ணில் பட்டு பெரிய பாடகர் ஆகணுன்றது தான். அர்ஜுன் ஒரு திறமையான சிங்கர், ஆனால் அவன் எப்போவும் மற்றவங்களோட பாராட்டுக்காக இயங்குவான். அவன் ஒரு சின்ன பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணால் கூட உடனே அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி லைக்ஸ் கமெண்ட்காக வெயிட் பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஷேர் பண்ணலன்னா சோர்ந்து போயிடுவான். என் திறமையை யாரும் மதிக்க மாட்டுறாங்க, எனக்கு சப்போர்ட்டே கிடைக்கலன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவான். ஆனால் பிரியா ஒரு கிட்டாரிஸ்ட். அவளோட வழி வேறு. அவர் சைலண்ட் ஒர்க்கர். அவர் ராத்திரி பகலாக தான் ரூமுக்குள்ளேயே கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணுவாள். நோபடி வாஸ் வாட்சிங். யாருமே அவளை பார்க்கல, யாருமே அவளுக்கு கைத்தட்டலை. அவள் எழுதின 100 டியூன்ஸில் 90 டியூன் சரியாக வராது. ஆனால் அந்த தோல்வியில் கண்டு அவள் ஒரு நாளும் தோண்டு போகலை. ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டான். அவன் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்டாப் சீக்கிங் அப்ரூவல், பில்ட் அன்பிரேக்கபிள் செல்ஃப் பிலீவ்ஸ். 1 வருஷம் கழித்து ஒரு பெரிய மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கான ஆடிஷன் நடந்தது. அர்ஜுனும் பிரியாவும் அந்த ஆடிஷனுக்கு போனாங்க. அர்ஜுன் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நர்வஸாக இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி, மச்சி எனக்கு விஷ் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். அவனோட கான்ஃபிடென்ஸ் மற்றவங்க கொடுக்குற வேலிடேஷனில் இருந்துச்சு. அடுத்தது பிரியா வந்தா. அவள் அதிகமாக பேசலை. அவள் அமைதியாக தான் கிட்டார் எடுத்து அவளே எழுதின ஒரு டியூனை வாசிக்க ஆரம்பித்தாள். அந்த டியூனில் அவளோட 1 வருஷம் உழைப்பு, அவளோட விடாமுயற்சி, அவளோட டிசிப்ளின் எல்லாம் தெரிஞ்சுது. ஆடிஷன் முடிஞ்சதும் ஜட்ஜ் கேட்டார், பிரியா, நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டமாக இல்லையா உங்களுக்கு? பிரியா சொன்னா, சார், சக்ஸஸ் இஸ் லோன்லி ரோடு. அந்த தனிமை தான் எனக்கு ஃபோக்கஸை கொடுத்துச்சு. யாரும் கைத்தட்டாதப்போ நான் எனக்காக கைத்தட்டினேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நமக்கு சில முக்கிய பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. நம்பர் 1, ஓன் யூர் ஸ்ட்ரகிள்ஸ். பிரியாவை யாரும் கவனிக்கலை, யாரும் ஆதரிக்கலை. ஆனால் அவள் அதை ஒரு குறையாக நினைக்கல. அவள் தான் போராட்டங்களை தனக்கான ஃபியூல்ஸாக மாற்றிக்கிட்டா. ஸ்டாப் பிளேமிங், ஸ்டாப் வெயிட்டிங், ஸ்டாப் லுக்கிங் ஃபார் சம்மன் டு சேவ் யூ. நம்பர் 2, ஸ்டாப் சீக்கிங் அப்ரூவல். அர்ஜுன் கைத்தட்டலுக்காக காத்துட்டு இருந்தான். ஆனால் பிரியா தன் திறமை மேலே மட்டுமே கவனம் செலுத்த. த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் நாட் ஆர்கியூவிங் ஆர் எக்ஸ்பிளைனிங், இட்ஸ் ப்ரூவிங் தம் ராங் வித் யோர் ரிசல்ட். நம்பர் 3, கன்சிஸ்டன்சி ஓவர் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் ஒரு நாள் வரும் போகும், ஆனால் டிசிப்ளின் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். பிரியா மோட்டிவேஷன் இருக்கோ இல்லையோ தினமும் ப்ராக்டிஸ் பண்ணா. த ரியல் வின்னர்ஸ் ஷோஸ் அப் எவ்ரி சிங்கிள் டே. நம்பர் 4, ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ். நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அமைதியாக வேலை செய்யுங்க. லெட்ஸ் யூர் சக்ஸஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். உங்கள் வெற்றி உங்களுக்காக பேசும். நம்பர் 5, புஷ் யுவர் செல்ஃப் ஹார்டர். உன் கனவை பற்றி உன்னை விட யாருக்கும் அக்கறை இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப் ஹார்டர் தென் எனி ஒன் எல்ஸ் வுட். நீ தான் உன்னோட சிறந்த கோச், நீ தான் உன்னோட சிறந்த மோட்டிவேட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்துக்காக தனியாக போராடிட்டு இருக்கலாம். யாரும் உங்களை பாராட்டாமல் இருக்கலாம். இட்ஸ் ஓகே, யூ ஆர் நாட் லாஸ்ட், யூ ஆர் ஜஸ்ட் ஏர்லி. ஸோ கொஸ்டின் ஃபார் யூ, இன்றைக்கி மற்றவங்களோட பாராட்டுக்காக காத்திருக்கிறத நிறுத்திட்டு உங்களுக்காக நீங்கள் என்ன ஒரு வேலையை செய்ய போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.